மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு வந்து நம்ம டிஜிட்டல் ப்ரமோட்டருடைய பேஅவுட் சிஸ்டம் எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ரெண்டாவது நம்ம இப்போ ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே ஒரு ஆஃபீஸ் டைம் இல்ல அலுவல் வேலைகள் இருக்கக்கூடிய டைம் அது. எனக்கும் அதே மாதிரிதான். பட் நிறைய பேர் காலையில இருந்து கொஞ்சம் மீட்டிங் இமீடியட்டா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் சொன்னதுனாலதான் இப்ப இந்த மீட்டிங் அடுத்தடுத்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் ப்ரமோட்டருடைய பேஅவுட் சிஸ்டம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மாரோ பாயிண்ட்ஸ் அதாவது எம்பிஐடி உடைய லாகினை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கான டிபி வித்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 64 lakhs காட்டும். ஓகேங்களா, 64 lakhs காட்டும். நீங்க வந்து உங்களுடைய பேஅவுட்டை வந்து எனபிள் பண்ண போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆர்கனைசர்ஸ் தான் வந்து உங்களுடைய பேஅவுட்டை வந்து எனபிள் பண்ண போறாங்க. ஓகேங்களா, இப்ப நான் வந்து ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டரா இருக்கேன்னா நான் வந்து டெய்லி அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் வச்சுட்டேன், நான் வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு டிபி எல்லாம் வச்சுட்டேன், வாரமான டிபி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஆர்கனைசருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா, ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா, அவரு டெய்லி என்னுடைய வித்ட்ரால எனபிள் பண்ணுவார். லாக் ஓபன் பண்ணுவார், என்னுடைய வித்ட்ரால் லாக்க. சோ அந்த வித்ட்ரால் லாக் ஓபன் ஆன உடனே நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். எவ்வளவு கொடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க 650 ரூபா பிளான்ல இருக்கீங்கன்னா 50 ரூபா தான் கொடுக்க முடியும். 6650 ரூபா பிளான்ல இருக்கீங்க இல்ல 5800 ரூபா பிளான்ல இருக்கீங்கன்னா 300 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து நீங்க வித்ட்ரால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, சோ இது வந்து நீங்களே வித்ட்ரால் கொடுத்துக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த பேமெண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சோ இனிமே வந்து சார் நான் கம்பெனி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா நீங்க என்னைக்கு பேஅவுட் வாங்குறீங்களோ அதுல இருந்து 10 தினங்களுக்குள்ள நீங்க கிரெடிட் வேலட் உறுப்பினரா ஆயிரணும். ஓகேங்களா, சோ அப்பதான் உங்களுக்கு அந்த பேஅவுட் வந்து கண்டினியூவா வரும். ஓகே, சரி. இப்போ இதுல வந்து என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணா சார் எனக்கு வந்து வித்ட்ரால் வந்து ஓபன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வித்ட்ரால் ஓபன் ஆகணும் அப்படின்னா நீங்க ஒன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ஷீட் முடிச்சிருக்கணும். ஒன் டைம் பெர்ஃபார்மன்ஸ்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டெலகிராம்ல நீங்க மட்டும் ஜாயின் பண்ணிருக்கணும். உங்க கான்டாக்ட்ல இருந்து 150 பேர் சேர்த்திருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க மட்டும் ஜாயின் பண்ணிருக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து டெலகிராம்ல நீங்க மட்டும் ஜாயின் பண்ணிருக்கணும், ஃபேஸ்புக்ல நீங்க மட்டும் ஜாயின் பண்ணிருக்கணும். அதே மாதிரி கம்பெனியோடைய ஸ்ட்ரீட் கிளப்ல நீங்க உங்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 10 நபர்களை ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல இணைச்சிருக்கணும். ஓகேங்களா, 10 நபர்களை ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல இணைச்சிருக்கணும். நான் சொல்றது டிஜிட்டல் ப்ரமோட்டருக்கு. ஓகேங்களா, 10 நபர்களை ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல இணைச்சு அவங்களுக்கு கிஃப்டா ஒரு பாயிண்ட் நீங்க கொடுத்துருக்கணும். ஓகேங்களா, சோ இதுதான் உங்களுடைய ஒன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ஷீட். இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்ட்ரால் ஆப்ஷன் எனபிள் ஆயிடும். வித்ட்ரால் ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டெய்லி அந்த வித்ட்ரால் ஆப்ஷன் வந்து லாக் வந்து லாக்ல தான் இருக்கும். அது ஓபன் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து ரெகுலரா வந்து போஸ்ட் போடுறது இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரா நீங்க வந்து உங்களுக்கு அந்த லாக் வந்து உங்களுடைய ஆர்கனைசர்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சோ அப்ப நீங்க வேலை செஞ்சிட்டீங்களா இல்லையான்றதை இனிமே அவங்க தான் கண்காணிக்க போறாங்க. நிறுவனம் வந்து அந்த வேலையை செய்ய போறது கிடையாது. அதனால நீங்க உங்களுடைய ரிப்போர்ட்டை உங்களுடைய ஆர்கனைசர்ட்ட கொடுத்துருங்க. ஓகேங்களா, சோ இந்த வேலைகளை நீங்க தவறாம செஞ்சிட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு பேஅவுட் எடுக்கிறதுல எந்த விதமான சிக்கலும் வராது. வாரத்துல 5 நாட்கள் நீங்க வந்து உங்களுடைய பேஅவுட்டை நீங்க வித்ட்ரால் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா, சோ 64 லட்சம் ரூபாய் உங்களுக்கான பேஅவுட் உங்களுடைய இதுல காட்டுது. சோ 64 லட்சம் ரூபாய் வந்து டெய்லி 300 ரூபாய் நீங்க எடுத்துக்கலாம். செல்ஃப் இன்கமா இருந்தா. ரெஃபரல் ஒரு 5 பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு 1500 பிளஸ் ஒரு 300 1800 ரூபாய் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, சோ இது எல்லாமே இனிமே உங்க கையில தான் இருக்குது, நிறுவனத்தின் கையில இல்ல. இது என்னையில இருந்து வித்ட்ரால் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நாளையில இருந்து வித்ட்ரால் கொடுக்கறதுக்கான வேலைகளை நீங்க ஆரம்பிக்கலாம். 24 hours சனி ஞாயிறு உங்களோட பேஅவுட் வராது. திங்கட்கிழமை தான் திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரை உங்களோட பேஅவுட் வரும். ஓகேங்களா, சோ ஒவ்வொரு இன்னைக்கு பேஅவுட் கொடுத்தீங்கன்னா அடுத்த வேலை நாட்கள்ல உங்களுக்கு பேஅவுட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். ஓகேங்களா, சோ அதே மாதிரி சில பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தப்பா கொடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க மீண்டும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை நீங்க என்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்டர் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் சரியா இருக்குதான்றதுக்காக உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் காப்பி, பேங்க் பாஸ்புக்கோட காப்பி, இல்லைன்னா செக்லீஃபோட காப்பி இதை அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீடைல்ஸை கம்பெனி அப்ரூவல் பண்ணிடுவாங்க. ஏன்னா சில பேருக்கு பேங்க் டீடைல்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு பணம் போக மாட்டேங்குது. ஓகேங்களா, சோ அதனால
இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து MPDல பண்ணிருக்கோம். சோ இனிமே உங்களுக்கு அந்த பே அவுட் பிரச்சனை அப்படின்றது முழுமையாக தீர்க்கப்பட்டு விடும். ஓகேங்களா? சரிங்க. அதே மாதிரி இப்ப நான் டெலிகிராம்ல 150 பேர் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போ ரிவார்ட் பாயிண்ட்ல நீங்க இணைந்து உங்களுக்கு கீழ ஒரு 10 பேரை வந்து நீங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் 10 பேரை நீங்க வந்து சேர்த்துட்டு அவங்களுக்கு நீங்க வந்து ஒவ்வொரு கிஃப்ட் ஐடியா ஒரு ஐடி கொடுத்துருங்க. சோ அதுக்கு பிறகு வந்து கிஃப்ட் ரிவார்ட் பாயிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து ₹1,00,000 வேல்யூ. சோ நீங்க ₹1,00,000 உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குற மாதிரி அர்த்தம் அது. ஓகேங்களா? சோ அது அதனுடைய வேல்யூ என்னன்றது போக போக தான் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் ஒரு டிஜிட்டல் ப்ரோமோட்டருக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிஸ்டங்க. மாத்திட்டோம்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே இருந்த சிஸ்டத்துல உங்களை 150 பேர் 150 பேர் நீங்க ஆட் பண்ண வேணான்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நிறுவனம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அது கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கிறது உங்களுக்கு ஒரு 10 வாடிக்கையாளர்களை வந்து நிறுவனத்துல ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல இணைத்து அவர்களுக்கு கிஃப்டாக ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் விஷயம். அதற்கு மாற்றா இதை கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். சோ இது ரொம்ப உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஓகே. சோ அடுத்தது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறுவனம் அறிவித்திருக்கக்கூடிய ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை பத்தி ஒரு விஷயம். இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல இணையறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல இணையறதுனால நீங்க வித்தவுட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாம அக்ரிமெண்ட் ஏதும் இல்லாமல் நீங்க வந்து கிரெடிட் வேலட் வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வராங்க. அதுக்கு நீங்க பிரீமியம் வாடிக்கையாளரா இருக்கணும். ஓகேங்களா? சோ எப்படி அதுக்கான டீடைல் ஃபர்ஸ்ட் ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்தை பத்தி பாத்துருவோம்.